அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சக்திகலா. இப்போது பிரின்சஸ் கட் ப்ளவுஸு லைனிங் ப்ளவுஸு எப்படி தைக்கிறதுன்னு இந்த வீடியோவில் காட்ட போகிறேன். இப்போ 2 ப்ளவுஸு அன்றைக்கி கட்டிங் வீடியோ போட்டிருந்தேன். இப்போது அதோட ஸ்டிச்சிங் வீடியோ தான் இனி பார்க்க போகிறீங்க. இப்போ லைனிங்கில் எப்படி தைக்கிறது அப்படி லைனிங் வச்சு அப்படிங்கிற வீடியோ இப்போ போடுறேன். அடுத்த ப்ளவுஸு சாதா ப்ளவுஸு தைக்கிற மாதிரி பிரின்சஸ் கட்லேயே போடுறேன். இப்போ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸ்டிச்சிங் வீடியோ பார்த்துட்டு அன்றைக்கி இதோட கட்டிங் வீடியோ தான் 2 ப்ளவுஸோட கட்டிங் வீடியோ போட்டிருந்தேன். இப்போ பாருங்கள், வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இப்போது நாம் மெயின் கிளாத்தில் லைனிங்கு அன்றைக்கெல்லாம் வெட்டி வச்சுருந்தது அப்படியே ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ அரைஞ்சி விட்டு அப்படியே ஏகம் ஒரே மாதிரி வச்சு ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ நான் வெட்டி வைக்கலையே ஒவ்வொரு பகுதிகளுக்கும் ஒவ்வொரு சேஃப்டி பின் குத்தி வச்சுருந்தேன், குண்டூசி குத்தி வச்சுருந்தேன். அது கரெக்டாக ஒவ்வொரு பார்ட்டாக எடுத்து நாம் அப்போ தான் நம்மளுக்கு தைக்கிறதுக்கு சௌகரியமாக இருக்கும், ஒவ்வொரு பகுதியை எடுத்து தைக்கிறதுக்கு. இப்போ கழுத்தில் ஒரு தையல் ஏகம் ஓட்டியாச்சு, அர்க்காத்து போட்டுக்கலாம். அர்க்காத்து போட்டால் தான் நம்மளுக்கு அந்த கார்னர் பகுதியெல்லாம் நல்லா வளைவு நல்லா வரும். அதுக்கோசரம் இப்படி அர்க்காத்து போட்டுக்கணும். போட்டுட்டு இனி லைனிங் மேலே அப்படியே ஒரு படிமான தையல் போட்டுக்கலாம். கையில் கொஞ்சம் அப்படியே தேய்ச்சி விட்டுக்கணும், ஏகம் அப்படியே தேய்ச்சி விட்டுட்டு அப்போ தான் நம்மளுக்கு படிமான தையல் போடுறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்குது. இப்போ ஏகம் அப்படியே லைனிங் மேலே வரணும், நம்ம மெயின் கிளாத்தில் வரக்கூடாது. லைனிங் மேலே அப்படியே ஓரமாக படிமான தையல் ஏகம் போட்டுக்கணும். கழுத்து வளைப்பு இதெல்லாம் கொஞ்சம் பொறுமையாக தடிக்கணும். இப்போ புதுசாக தைக்கிறவங்களுக்கு இப்போ இந்த வீடியோ பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு நல்லா யூஸ் ஆகும். நம்ம எப்பவும் தைச்சிட்ருக்கிறவங்க ஒரே மாதிரிலாம் நல்லா வேகமாக தைச்சிக்குவாங்க. இப்போ நாம் லைனிங்கு தைச்சாச்சு. இனி மேலே ஒரு தையல் அப்படியே ஏகம் ஓட்டிக்கலாம். இப்போ வேணால் நம்ம மெயின் கிளாத் மேலே ஒரு தையல் ஓரமாகவே அப்படியே அடிச்சுட்டு வரணும். இப்போ லைனிங்கில் இது பண்ணுறதுனால இப்போ லைனிங் பீஸ் உள்ளே வச்சு அது மறுபடியும் படிமான தையல் போட்டு அதுக்கு மேலே இப்படி வச்சோம்னா தான் கழுத்து ஃபினிஷிங்கு நல்லா இருக்குது. இப்போ கழுத்து அடித்தாச்சு. கழுத்து அடித்து ஏக ஓரமெல்லாம் அடித்து கீழே நாம் பின்பக்கம் டாட்டும் பிடிச்சி வச்சுருக்கிறேன். 2 பக்கம் பின்பக்கம் டாட்டும் பிடிச்சாச்சு. இதெல்லாம் நார்மலாக எப்பவும் ப்ளவுஸுக்கு தைக்கிற மாதிரி தான் இப்போ இதை தைச்சி எடுத்து வச்சுக்கிறோம். இனி நாம் பிரின்சஸ் கட்டோட இப்போ கை ஜாயின் பண்ணிக்கலாம். கை கைக்கு ஒரு பின்னு குத்தி வச்சுருந்தா அதெல்லாம் எடுத்துகிட்டு இப்போ கை ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ கைக்கு அதே மாதிரி தான் அரைஞ்சுக்கு கீழே விட்டுருந்தோம். அதை லைனிங்கும் மெயின் கிளாத்தும் வச்சு இப்படி அடிச்சுக்கலாம். 2 கைக்குமே அதே மாதிரி மெயின் கிளாத்து லைனிங்கு ஒரே மாதிரி வச்சு அடிச்சுக்கிறோம். இப்படி அடிச்சுட்டு நல்லா கையில் நீவி விட்டுக்கணும். அப்போ தான் துணி நம்மளுக்கு நல்லா மடிஞ்சு கொடுக்கும். இப்படி நீவி விட்டுட்டு இதில் நம்ம லைனிங் மேலே ஒரு படிமான தையல் போட்டுக்கலாம். 2 துணிக்கும் அதே மாதிரி லைனிங் மேலே கையில் நீவி விட்டுட்டு ஒரு படிமான தையல் போட்டுக்கலாம். நம்ம நார்மலாக தைக்கிற மாதிரியே தான் பின்பக்கம் கை ஜாயின் பண்ணுறது எல்லாமே. முன்பக்கத்துக்கு மட்டும்தான் கொஞ்சம் வேலை அதிகமாக இருக்குது பிரின்சஸ் கட்டில். இப்போ இதுக்கும் நாம் மெயின் கிளாத்தில் மேலே ஒரு தையல் போட்டுக்கலாம். அவ்வளோதான். 2 துணிக்கு இதே மாதிரி போட்டு நீ லைனிங்கில் ஏகமும் எல்லாம் உள்ளுக்குள்ளே ஒரு தையல் போட்டுக்கலாம். இது கைக்கு இப்படி மேலே போட்டோம்னா ஒரே ஒரு தையல் மட்டும் இப்படி போட்டுக்கணும். போட்டோம்னா நல்லா ஃபினிஷிங் பார்க்குறக்கு நல்லாயிருக்கு. இப்போ உள்ளே அந்த லைனிங் அப்படியே மெயின் கிளாத்தில் அப்படியே வச்சு ஒரு அட்டாச் பண்ணிக்கலாம் அப்படியே. இப்போ பிரின்சஸ் கட் ப்ளவுஸோட கையை அடித்தாச்சு. இனி பிரின்சஸ் கட் ப்ளவுஸோட ஃபஸ்ட்டு முதல் பக்கம் அது கழுத்து திருப்பி அடிக்கணும். அதுக்கோசரம் ஒரு பார்ட் எடுத்து இப்போ முதல்ல அதை ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ இதுதான் கழுத்து பக்கம்.
நம்ம 2 பார்ட்டாக வெட்டியிருப்போம் முன்பக்கம். ஃபஸ்ட்டு பார்ட்டு வந்து கழுத்து அடிக்கிறக்கோசரம் இப்படி வச்சு ஃபஸ்ட்டு கழுத்து அடிச்சுக்கலாம். அதுக்கு கரெக்டாக துணிகளை வச்சு லைனிங் அதுக்கு மேலே வச்சு நேராக வச்சுக்கணும். இல்லாட்டி நம்மளுக்கு துணி மாறி போயிடும். இப்போ ஃபஸ்ட்டு கழுத்து அடிச்சுக்கலாம். மேலே ஷோல்டர்லேருந்து ஃபஸ்ட்டு கழுத்து அடிச்சுக்கலாம். மெயின் கிளாத்தில் உள்பக்கமாக வச்சு தான் லைனிங் வச்சு அடித்து திருப்புறோம். இதுக்கு கழுத்தை அடித்து லைனிங் உள்ளே போனால் மட்டும்தான் நம்ம மறுபடியும் அடுத்த துணி ஜாயின் பண்ண முடியும். இப்போ அரைஞ்சி வித்தியாசத்தில் மெயின் கிளாத்தில் உள்பக்கமாக லைனிங் வச்சு இப்போ அடிக்குது. அர்க்காத்து போட்டுக்கலாம். திருப்பறக்கு மெயின் கிளாத்தில் நல்ல பக்கத்தில் தான் லைனிங் வச்சு அடிச்சிருக்கிறோம். இப்போ நம்ம லைனிங்க்கு ஒரு படிமான தையல் போட்டுக்கலாம். இப்போ லைனிங் திருப்பியில் மெயின் கிளாத்தோட உள்பக்கம் லைனிங் போய்க்கு இப்போ படிமான தையல் போட்டுக்கலாம். இதுக்கும் கழுத்துக்கு மேலே ஒரு தையல், நம்ம பின்பக்க கழுத்துக்கு ஒரு தையல் போட்ட மாதிரி இதுக்கும் ஒரே தையல் அப்படியே மேலே போட்டுக்கலாம். அப்படியே படிமான தையல் ஏகம் போட்டுக்கலாம். அதே மாதிரி அந்த கழுத்துக்கும் போட்டோம்னா கழுத்து வேலை இதில் முடிஞ்சுது. இனி கழுத்து அடித்ததுக்கப்புறம் லைனிங்கு உள்பக்கம் ஏகம் ஒரு தையல் அதை வச்சு நல்ல துணியில் வச்சு ஏகமும் ஒரு தையல் ஒட்டிக்கிறோம். கழுத்து அடித்தாச்சு. இனி லைனிங்க்கு ஏகம் ஒரு தையல் அதே மாதிரி 2 துணிலையும் ஒரே மாதிரி அடிச்சுக்கோணும். இப்போ லைனிங்கும் ஒரே மாதிரி அடித்து அந்த ஏகம் எக்ஸ்ட்ரா இருக்கிற இதெல்லாம் வெட்டி வச்சாச்சு. இனி வந்து நாம் பிரின்சஸ் கட்டோட இன்னொரு பார்ட் எடுத்துக்கலாம். இப்போ வந்து இது வந்து ஒரு பார்ட்டு. இப்போ முன்பக்கத்துக்கு 2 பார்ட்டாக வெட்டியிருக்கிறோமா, அப்போ இன்னொரு பார்ட் எடுத்துக்கணும். எடுத்து அது குண்டூசி கழட்டி கரெக்டாக அதுக்கு நேராக துணிகளை வச்சுக்கணும் ஃபஸ்ட்டு. இப்போ இந்த பகுதிக்கு அதை என்ன துணி, இந்த பகுதிக்கு என்ன துணின்னு கரெக்டாக அதுக்கு நேராக வெட்டிக்கணும், வச்சுக்கணும். இப்போ நம்ம லைனிங் வந்து இதில் நம்ம எதுவும் அடித்து திருப்புறதில்லை, அது நம்ம கழுத்துங்கிறதுனால அடித்து திருப்பணும். இப்போ இதுக்கு துணிக்கு மெயின் கிளாத்தில் கெட்ட கடையில் அப்படியே வச்சு நாம் அடிச்சுக்கிறோம். இதுக்கு அதே மாதிரி தான் லைனிங் வந்து உள்ளுக்குள்ளே வர மாதிரி வச்சு ஏகம் ஒரு தையல் போட்டுக்கலாம். அப்போ தான் நம்ம வந்து அதில் வச்சு அடிக்க முடியும். இப்போ வந்து நம்ம இதில் எது அடித்து திருப்புற வேலை இல்லை, அதனால் நம்ம வந்து நல்ல துணி மேலே வச்சு லைனிங் உள்ளே வச்சு அப்படியே ஏகம் ஒரு தையல் ஒட்டிக்கலாம். அது கழுத்து அடித்து திருப்பணுங்கிறதுனால மட்டும்தான் மேலே வச்சு லைனிங்கை மடி உள்ளே திருப்பணும். இது அப்படி இல்லை, இது இப்படியே வச்சு அட்டாச் பண்ணுறது தான். அதனால் மெயின் கிளாத்தில் லைனிங் வச்சு அது உள்கடையில் லைனிங் வச்சு அப்படியே அடிக்கிறோம். இது 2 அட்டாச் ஆகணுங்கிறதுக்கு மட்டும்தான் இப்போ வச்சு அடிக்கிற ஜாயின் பண்ணுறோம். அதே மாதிரியே அந்த துணியை மடிச்சுக்கலாம். நல்ல கடை நம்மளுக்கு மேலே வந்துடணும். உள்கடையில் தான் நம்ம லைன் வச்சு அடிக்கிறோம். லைனிங் வச்சு அப்படியே அடிச்சுக்கலாம். கரெக்டாக அதுக்கு நேராக வருதான்னு பார்த்து அதே மாதிரி அடிச்சுக்கலாம். அந்த இடம் மட்டும் வளைவு வரையில் மெதுவாக தான் இது பண்ணணும், ஷார்ப்பாக வந்துடக்கூடாது. அந்த இடம் ஃபஸ்ட்டு பக்கம் வளைவாக வரணும். அப்படியே ஏகமும் ஒரே மாதிரி அப்படியே தையல் அடிச்சுட்டு இதுலேயுமே அந்த எக்ஸ்ட்ரா பீஸ் எல்லாம் வெட்டிக்கலாம். நம்ம லைனிங் மட்டும்தான் அளவு கரெக்டான அளவு, எக்ஸ்ட்ரா வெட்டினதெல்லாம் அதுக்கப்புறம் இதெல்லாம் ஜாயின் பண்ணிவிட்டு எல்லாமே இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் வெட்டிடணும். எல்லாத்தையுமே கொஞ்சம் அதிகமாக இருக்கிற பகுதி மட்டும் லைனிங் அளவு போட்டுட்டு எல்லாத்தையும் எக்ஸ்ட்ரா இருக்கிறத இப்படி வெட்டிக்கலாம். இப்போது 2 பக்கமும் லைனிங் ஜாயின் பண்ணியாச்சு. இனி வந்து இந்த கிளாத்து கரெக்டாக அதுக்கு நேராக துணிகளை வச்சுக்கணும். இப்போ இந்த கிளாத்துக்கு கரெக்டாக ஆம்கோல் பக்கம் வச்சு கரெக்டாக இந்த துணியிலையும் ஆம்கோல் பகுதி, நான் ஃபஸ்ட்டு அடித்ததுலேயும் ஆம்கோல் பகுதி ஒன்றா வச்சு ஜாயின் பண்ணணும். மெதுவாக தான் அடிக்கணும். இந்த இடம் கரெக்டாக அந்த பஸ்ட்டு பகுதி வரையில் கரெக்டாக அந்த வளைவு கரெக்டாக திருப்பணும். கொஞ்சம் மெதுவாக வச்சு அந்த இடம் மட்டும் திருப்பணும்.
ஏகமும் கீழே வரைக்கும் ஒரு தையல் ஓட்டிக்கலாம். இதுக்கு மறுபடியும் இன்னொரு தையல் ஓட்டிக்கணும். பிரின்சஸ் கட்டு நம்மளுக்கு கரெக்டாக பார்க்குறக்கு நல்லா வந்திருக்கு. மறுபடியும் இன்னொரு தையல் ஓட்டிக்கலாம். இது மேலேயே அந்த வளைவான பகுதிக்கு மட்டும் கொஞ்சம் நிறுத்தி தான் ஓட்டணும். அவ்வளோதாங்க, ஒரு பக்கம் துணி அடித்தாச்சு. இனி அடுத்த துணிக்கு நம்ம ஆம்கோல்லேருந்து ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணோம். இப்போ இதுக்கு வந்து கீழேருந்து ஜாயின் பண்ணிக்கலாம். கீழே பட்டி பகுதியிலிருந்து ரெண்டையும் ஒன்றா வச்சு ஜாயின் பண்ணிக்கலாம். நம்ம முன்பக்கம் மட்டும் 1 இன்ச்சு சேர்த்தி விட்டுருந்துருப்போம் துணி வெட்டையிலேயே. அது எதுக்குன்னா, இப்படி நம்ம அளவு வச்சு இப்படி தைக்கையில் கொஞ்சம் எச்சு கம்மியாக வந்த மாதிரி வரும். அதனால் நம்ம வந்து முன்பக்கம் பின்பக்க துணியோடு வச்சு கரெக்டாக அளவு போட்டு வெட்டிக்கலாம். இப்போ மறுபடியும் இன்னொரு தையல் ஓட்டிக்கலாம். ஓட்டிட்டு நாம் எப்படி கழுத்துக்கெல்லாம் வளைவு பகுதி நல்லா வரணும்னு ஒரு அர்க்காத்து போடுவோம், அது மாதிரி இந்த துணியிலையும் கரெக்டாக அந்த பஸ்ட்டு பக்கம் வரையிலலாம் ஒரு அர்க்காத்து போட்டுக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக வெட்டி விட்டுக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு துணி நல்லா பின்பக்கம் வளைவு நல்லா வரும். கொஞ்சம் கொஞ்சம், ரொம்ப அதிகமாக இல்லை, துளி துளி வெட்டிக்கணும். இப்போ அவ்வளோதான். மறுபடியும் இப்போ முன்பக்கம் ஷோல்டரெல்லாம் ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ ஒரு இன்ச்சு நம்ம எக்ஸ்ட்ரா விட்ருக்குறோமோ அதை வந்து இப்படி வந்து கரெக்டாக 2 துணி ஒன்றா வச்சு எக்ஸ்ட்ரா வர்றது வெட்டிக்கணும் முன்பக்கம். இப்போ சைடு ஜாயிண்டெல்லாம் கரெக்டாக இருக்குதான்னு பார்த்துக்கணும் 2 பக்கமும். அதுக்கு தான் அந்த 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்றது. இப்போ பின்பக்க துணி அளவோட முன்பக்கம் கரெக்டாக வர்ற மாதிரி இப்போ வெட்டி இது பண்ணியாச்சு. 2 கரெக்டாக இருக்குதான்னு பார்த்துக்கணும். பார்த்துட்டு இப்போ வந்து ஏற்கனவே பட்டி ஜாயின் பண்ணுறதுக்கு 3 இன்ச்சில் துணி வெட்டி வச்சுருந்தோம். அது வந்து 2ஆக மடக்கிக்கணும். எல்லாத்துக்கும் ஏகமும் 2ஆக மடக்கி வச்சோம்னா தான் கொஞ்சம் கெட்டியாக வர்ற மாதிரி வரும் நம்மளுக்கு பட்டி சைடு. இப்போ இப்படி வச்சு அடித்து இப்படி திருப்பியில் நம்மளுக்கு கெட்டியாக நல்லா வரும். இப்போ முதுகு பகுதிக்கு ஃபஸ்ட்டு முதல்ல அது மாதிரி வச்சுக்கலாம். அர்க்காத்து ஏற்கனவே கட் மார்க் போட்டு வச்சுருக்கிறோமா, அதில் அப்படியே வச்சு இந்த துணியை அடிக்கிறோம். கரெக்டாக அந்த ஒரே அளவில் அப்படியே வச்சு அடிச்சுட்டு வரோம். நாம் பின்பக்க டாட்டெல்லாம் பிடிச்சிக்கணும் ஃபஸ்ட்டே. அதுக்கப்புறம் தான் இந்த துணியை வச்சு அடிக்கல ஃபினிஷிங் நம்மளுக்கு பார்க்குறக்கு நல்லா இருக்குது. இப்போ அதில் வந்து துணி எதுவும் வெட்ட தேவையில்லை. அப்படியே நம்ம வந்து படிமான தையல் போட்டுக்கலாம். ஏன்னா நம்மளுக்கு எந்த அளவுக்கு துணி நம்மளுக்கு கெட்டியாக இருக்குதோ அந்த அளவுக்கு நல்லா இருக்குது. இப்போ படிமான தையல் ஏகம் போட்டுக்கலாம். இப்படியே அதையும் மடித்து ஒரு தையல் போட்டுக்கலாம். மூணு இன்ச்சில் துணி இப்படி வெட்டி வச்சோம்னா தான் நம்மளுக்கு 1.5 இன்ச்சு கணக்கில் வரும். நம்ம அதை 2ஆக மடிச்சுக்கிறதுனால 1.5 இன்ச்சாக 2 கிளாத்தாக ஆகிக்குது அதில். இப்போ வச்சு அடித்து அதே மாதிரி ஏகமும் இந்தெல்லாம் ஒரு தையல் போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க. இப்போ பின்பக்கம் வச்சு அடித்தாச்சு. அதே மாதிரியே முன்பக்கம் 2 துணிகளுக்கும் அது மாதிரி வச்சு அடிச்சுக்கலாம். இப்போது கொக்கி பீஸ் வச்சாச்சு, கீழேயும் வச்சு அடித்தாச்சு, ஷோல்ட்ரு ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள் எல்லாமே கரெக்டாக நம்மளுக்கு கொக்கி பீஸு ஐ பீஸு எல்லாம் வச்சாச்சு. இப்போது நம்ம சைடு ஜாயிண்ட் வைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்குதான்னு அதையும் செக் பண்ணிக்கணும். செக் பண்ணிவிட்டு இனி வந்து நம்ம கை வச்சு அடிச்சுக்கலாம். கை ஏற்கனவே எல்லாம் அடித்து ஜாயின் பண்ணி வச்சுருக்குது. இப்போ சென்டரில் கட் மார்க் போட்டுட்டு இப்போ முன்பக்கம் எந்த துணி வருதோ எந்த இடம் வருதோ இப்போ தான் வந்து லைனிங்கில் வந்து நம்ம கவர் தட்டு வெட்டிக்கணும். கவர் தட்டு பாருங்கள் கரெக்டாக சென்டர் வரையில் ஒரு 1/2 இன்ச் அளவு வச்சு அப்படியே ஒரே மாதிரி வெட்டிட்டு வந்தால் போதும். இது எந்த இதுவுமே இல்லை. மேலே லைட்டாக வெட்டணும். பாதி அளவுக்கு வரையில் ஒரு 1/2 இன்ச்சு வர மாதிரி வந்து அப்படியே கவர் தட்டு வெட்டிக்கிறோம். எப்போ நான் இப்போ தைக்கியில் தான் இப்படி வெட்டுவேன் லைனிங்க்கு. இப்போ கை அப்படியே ஜாயின் பண்ணிக்கலாம். ஏகமும் சென்டரில் ஷோல்டர்லேருந்து நம்ம அந்த கட் மார்க் வச்சு தான் நம்ம ஜாயின் பண்ணல. துணி 2 பக்கமும் கரெக்டாக வந்துக்கு. இப்போது கையும் ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ உங்களுக்கு வேஸ்ட் ரவுண்டு வந்து 33 இன்ச்சு. 33 இன்ச்சை 4ஆக பிரித்தா 8.25 வந்தது. அந்த 8.25க்கு ஏகமும் பின்பக்க துணியை 2ஆக மடித்து 8.25க்கு முதல்ல நாம் இது வந்து சைடு ஜாயின் பண்ணுறக்கோசரம் தையல் மார்க் பண்ணிக்கலாம். தையல் அடிக்கிறக்கோசரம்
இப்படி மார்க் போட்டுக்கலாம். அதே மாதிரி முன்பக்கமும் 2 பக்கமும் 8.25 குறிச்சிக்கலாம். அதே மாதிரி அந்தள்ள துணியிலையும் 8.25 குறித்து, இனி கை வந்து அவங்களுக்கு 6 இன்ச்சு ஒரு பாயிண்ட் வந்தது கை சுற்றளவு. இப்போ அந்த 6 இன்ச்சு ஒரு பாயிண்ட்டுக்கு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். அவங்களுக்கு ஆம்கோல் ரவுண்டு 8.5 இன்ச்சு ஒரு பாயிண்ட்டு. இப்போ அந்த 8.5 இன்ச்சு கரெக்டாக வர்ற மாதிரி வச்சு 8.5 இன்ச்சு ஒரு பாயிண்ட்டுக்கு ஒரு மார்க் பண்ணிக்கலாம். இப்போ 3 மார்க்கையும் ஒன்றா ஒரே கோடாக ஜாயின் பண்ணிக்கணும். ஸ்கேல் வச்சு கை, ஆம்கோல் பக்கம், இடுப்புக்கிட்ட ஏகமாக ஒரு கோடு போட்டு நம்ம அதில் அப்படியே சைடு ஜாயின் பண்ணோம்னா வேலை முடிஞ்சுது. கரெக்டாக 3 புள்ளிக்கு கரெக்டாக தையல் ஓட்டிக்கணும் இப்படி. இப்போ பாருங்கள், ப்ளவுஸ் தைச்சாச்சு. நம்ம வேஸ்ட் ரவுண்டெல்லாம் 4ஆக பிரித்து அதையெல்லாம் மார்க் பண்ணி நம்ம அளவு போட்டு இப்போ துணி தைச்சி முடித்தாச்சு. இப்போ பாருங்கள், ஃபினிஷிங் நல்லா நீட்டாக வந்திருக்கு. கவர் தட்டு எப்போவுமே லைனிங் ப்ளவுஸுக்கு மட்டும் தெக்கீழே வெட்டினோம்னா தான் நம்மளுக்கு நல்லா வரும். நான் முதல்லையே வெட்டிட்டோம்னா கொஞ்சம் எச்சு கம்மியாக வரும். இப்போ பாருங்கள், கை ஜாயிண்ட் எல்லாம் கரெக்டாக வந்திருக்கு. 2 பக்கமும் எச்சு கம்மி இல்லாத ஒரே மாதிரி வந்திருக்கு. தையல்களாக ப்ளஸ் ஆட்ட வர்றது. அவ்வளோதாங்க லைனிங் ப்ளவுஸில் பிரின்சஸ் கட் வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சாதா ப்ளவுஸில் எப்படி பிரின்சஸ் கட்டு தைக்கிறதுங்கிறது அடுத்த வீடியோவில் போடுறேன். இது லைனிங் ப்ளவுஸுங்கிறதுனால கொஞ்சம் வேலை அதிகமாக இருக்குது. அது இந்த விட இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்குது. அதோட வீடியோ அடுத்த தடவை போடுறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.